अस्सलामुअलैकुम ऑल டெல்லி ஜமா மஸ்ஜித் ஸ்ட்ரீட் ஃபேமஸ் நஃப்ரத் கா ஷர்பத். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் வாங்க. ஒரு பேன்ல 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பாக்கெட் பால், பசும்பால் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பால் சூடாகி கொதி வர ஆரம்பிக்கும் போது இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ஷர்பத் யூஸ்வலா இனிப்பு சுவை கம்மியா தான் இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளரி விதையும் பூசணி விதையும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலா ஒரு ஆப்பிளோட தோலை நீக்கிட்டு நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் சூடா இருக்கும் போதே ஆப்பிள நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குடிங்க. இஃப்தாருக்கு இந்த சம்மருக்கு ஹெல்தியான ஷர்பத் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நடந்தாலும் ஹெல்தியா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. நஃப்ரத்னா வெறுப்பு அல்லது கசப்புன்னு அர்த்தம். இனிப்பு சுவை கம்மியா இருக்கிறதுனால இந்த பேர் வச்சதா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சில பேக் ஸ்டோரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எதுவா இருந்தா என்ன, ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க உடனே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.